ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி எபிசோட் ரிவ்யூ பார்த்துடலாமா? ஸ்டார்டிங் சீன் எடுத்தோடனே நீத்துவோட ரெஸ்டாரண்ட்டை காட்டுறாங்க. அங்கே நைட்டில் வந்து யாரோ 2 பேர் முகமூடியை போட்டுட்டு வர்றாங்க. அங்கே இருக்கிற கேஸ் எல்லாத்தையும் திறந்துட்டு தீ வச்சுட்டு போயிடுறாங்க. அதே மாதிரி நீத்து வீட்டில் வந்து அவள் தூங்கிட்டு இருக்கா. அந்த 2 பேர் அங்கே மெதுவாக வந்து முகமூடி போட்டுட்டு தான் வராங்க. ஒரு கட்டையை வச்சு அவள் காலை வந்து உடச்சிடுறாங்க. நீத்து ரெஸ்டாரண்ட் பார்த்தா ரொம்ப பற்றி எரிஞ்சுக்குச்சு. அடுத்த நாள் மார்னிங் காட்டுறாங்க. முத்துவோட வீட்டில் முத்து அப்போ தான் வராரு. என்னடா முத்து நைட்லாம் வீட்டுக்கே வரல? ஆமாப்பா, ஒரு சவாரி நைட்லாம் அதான் அங்கே போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டயர்டாக இருக்காரு. பேசிகிட்டு இருக்காரு. எல்லாரும் காலையில் பேசிகிட்டு இருக்கப்போ ரவி அப்போ தான் வராடே. ரவி இப்போ தான் உன்னை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு சொல்லுவோம். ரவி வேகமாக வந்து முத்துவோட சட்டையை பிடிச்சிட்டு, எதுக்குடா தேவையில்லாமல் இந்த வேலை பண்ணிகிட்டு இருக்க, ஏன் இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி கேட்குறாரு ரவி. டே என்னடா ஆச்சு, எதுக்குடா சம்மந்தமே இல்லாமல் என்னைய வந்து இப்படி சட்டையை பிடிச்சிட்டு இருக்க, முதல்ல என்னன்னு சொல்லுடா. நீ இப்படி பண்ணுவேன் நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை, நீ ஏன்டா இப்படி இருக்க, எனக்கு நல்லது பண்ணுறதா நினச்சிட்டு தேவையில்லாமல் இப்படி என்னை பிரச்சனையில் இழுத்துறியடா. டே நான் நிஜமாவே ஒன்றுமே பண்ணலடா, நேற்று எல்லாத்தையுமே சொல்லிட்டாங்க, நீ நேற்று ரெஸ்டாரண்ட்டுக்கு நீ போய் அவங்க நினைத்து நீ மிரட்டலையான்னு சொல்லவும், டே நான் போனேன்டா, இந்த மாதிரி ரவி ஒய்ஃப்ட்ட வந்து சாரி கேளு அப்படின்னு தான் நான் வந்து சொன்னேன். நான் தீயெல்லாம் நான் எதுவுமே வைக்கல, அவங்க காலெல்லாம் நான் உடைக்கலை, நான் எதுக்கடா அப்படி பண்ண போகிறேன் அப்படின்னு முத்து சொல்லவும், மீனாவும் சொல்கிறாங்க, என்ன ரவி உங்களுக்கு தெரியாது அவங்க அண்ணனை பற்றி, அவர் அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டாருன்னு சொல்லவும், முத்துவோட அப்பாவும் சொல்கிறாரடி அதெல்லாம் அவன் பண்ணியிருக்க மாட்டான்டா அப்படின்னு சொல்லுவோம். இவன் குடிச்சிட்டு போய் ஏதாவது பண்ணியிருப்பாப்பா, இவனோட முன்கோவத்தை பற்றி தான் நம்மளுக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லுவோம். ரவி டக்குன்னு வார்த்தையை விட்டுறான். முத்துக்கு ரொம்ப ஹர்ட் ஆயிடுச்சு. முத்துவோட அம்மாவும் மனோஜும் மட்டும் முத்துவை திட்டிகிட்டு இருக்காங்க. டே நீ பண்ணியிருப்படா, அவனை பற்றி தெரியாதவனால ரவுடிஸும் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ ஒரு கடையை தீ வச்சு எரிக்கிற அளவுக்கு நீ வந்துட்டியா. டே நான் ஒன்றுமே பண்ணலடா, சொல்கிறத நம்புங்கடா, நான் போய் சும்மா அந்த பொண்ணுகிட்ட மிரட்ட தான்டா செஞ்சேன், வேறு எதுவுமே நான் பண்ணலடா அப்படின்னு முத்து எவ்வளவோ சொன்னாலும் ரவி வந்து கேட்குற நிலைமையிலே கிடையாது. அப்புறம் நேத்துவை சேர்த்துருக்க ஹாஸ்பிட்டல்லேருந்து நர்ஸு கால் பண்ணுறாங்க. சார் இந்த மாதிரி அவங்களுக்கு சர்ஜரி பண்ணணும், நீங்கள் தான் வந்து சைன் போடணும் அப்படின்னு சொல்லவும், நான் எதுக்கு வந்து சைன் போடணும், அவங்க வீட்டிலேருந்து யாரும் வரலையா? இல்லை சார் அவங்க வீட்டிலேருந்து யாரும் வரல, அவங்க தான் வந்து உங்கள் நம்பர் கொடுத்து பேச சொன்னாங்க, நீங்கள் கொஞ்சம் வந்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணிவிட்டு வச்சிடுறாங்க. பாரு ஹாஸ்பிட்டல்லேருந்து என்னையே கூப்பிடுறாங்க. உடனே அவங்க அம்மா சொல்கிறாங்க, நீ எதுக்குடா போகணும், அவங்க வீட்டிலேருந்து யாராவது வந்திருப்பாங்களா? இல்லைம்மா அவங்க வீட்டிலேருந்து யாரும் வரலையா, இவன் பண்ண வேலை தான் எல்லாமே. டே நான் ஒன்றுமே பண்ணலடா, சொல்கிறத நம்புங்கடான்னு முத்து எவ்வளோ சொன்னாலும் யாருமே கேட்கவே மாட்றாங்க. நெக்ஸ்ட் நீத்து வந்து கால் பண்ணுறா. ரவி நீங்கள் எப்போ வரீங்க அப்படின்ற மாதிரி அவள் கேட்குறா. நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறான். முத்துட்ட வந்து சொல்கிறான், பாருடா அவங்க வந்து எனக்காக தான் உன்னை வந்து போலீஸ்கிட்ட கூட சொல்லலை, போலீஸ் வந்து விசாரித்தப்போ கூட இல்லை எனக்கு வந்து இதில் யார் மேலேயும் சந்தேகம் இல்லை, இது வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டாக தான் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு நீத்து சொல்லிட்டாங்க, எனக்காக தான் அவங்க இந்த மாதிரி பண்ணாங்க, நீ என் வாழ்க்கையில் தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டடா முத்து அப்படின்னு சொல்லிட்டு முத்துட்ட கோவமாக பேசிட்டு போயிடுறான். முத்து பாவம் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். ரவி என்கிட்ட இந்த மாதிரி பேசுனதே கிடையாது, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நான் சொல்கிறத ஏன் அவன் நம்பவே மாட்டான்னு எனக்கு தெரியல அப்படின்னு ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருக்கான். நெக்ஸ்ட் சீனில் மனோஜோட ஷோரூமை காட்டுறாங்க. ரோஹிணி வந்து யாரோ ஒருத்தர் கூட கடைக்கு வந்துட்டுருக்கா, வந்துட்டு கடையெல்லாம் சுற்றி காமிச்சிட்ருக்கான். அப்புறம் நேராக மனோஜ்கிட்ட போயிட்டு, ஹாய் மனோஜ், இவர் தான் வந்து என்னோடய ஃப்ரெண்டு அசோக் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். இவர் தான் வந்து மனோஜ் என்னோட பிஸ்னஸ் பார்ட்னர் அப்படின்னு அவருக்கும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. மனோஜ் இவர் வந்து நிறைய அப்பார்ட்மெண்ட்ஸ்லாம் இப்போ கட்டிகிட்டு இருக்காரு, இவருக்கு வந்து இப்போ நம்ம ஹோம் அப்ளைன்சஸ்லாம் வந்து டெலிவரி பண்ணணும் அப்படின்னு ரோஹிணி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. உடனே அவன் வந்து சொல்கிறான், எனக்கு வந்து ரோஹிணி கொஞ்ச நாளாக தான் தெரியும், ரொம்ப நைஸ் பர்சன் அப்படின்னு வந்து சொல்லவும் மனோஜ் வந்து குறுக்குறுன்னு பார்த்துட்டே இருக்கான். இதோட இன்னைக்கு எபிசோட் ரிவ்யூ முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் ரிவ்யூவில் பார்க்கலாம். பாய்.